ஹாய் பிரைஸ் த லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிற இந்த பைபிளை பற்றி தான் நான் உங்களிடத்தில் நான் பேச வந்திருக்கேன். இந்த பைபிள் தேவனால் எழுதப்பட்ட இந்த பைபிள் நம்முடைய வசனம், நம்முடைய வழி, நம்ம எப்படி நடக்கணும்னு ஒரு வழியை இந்த பைபிளில் அவர் நமக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கவலைகள் இருந்தாலும், எத்தனையோ நமக்கு தலைக்கு மேலே எத்தனையோ பாரங்கள் இருந்தாலும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வழியை நமக்கு எங்கே வச்சிருக்காருன்னா இந்த பைபிளில் தான் வச்சிருக்காரு. நம்ம என்னதான் உழைச்சாலும், நம்ம என்னதான் நல்லா உழைச்சி நம்ம அந்த வேலை செய்தாலுமே நமக்கு எந்த ஒரு வழி இருக்குன்னா அது இந்த ஒரு பைபிளில் தான், இந்த ஒரு பரிசுத்த வேதாகத்தில் தான் அந்த ஒரு வழியை வச்சிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு தாவீதின் குமாரன் என்ன தெரியுமா சொல்லிக்கிறார்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவனா இருப்பான். அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறதுனா இதுதான் அவருக்கு வழி. அவருக்கு பயந்து அவருக்கு வழியில் நடக்கணும்னா இந்த வழியில நம்ம நடந்து போகும்போது கர்த்தர் நமக்கு பாக்கியமும் நன்மையும் நமக்கு அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனையோ கவலைகள் வந்தாலும் அவர் நமக்கு அதை தீர்த்து நமக்கு ஒரு நல்ல அழகான ஒரு வழியை அவர் காட்டிக் கொண்டேதான் இருப்பார். அவர் தான் நம்முடைய பரிசுத்த நம்ம நசரேத்தின் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம எந்த நேரத்திலுமே அவரை நம்ம மறக்கவும் கூடாது. அவருக்கு மேல இருக்க அந்த அன்பை நம்ம விடவும் கூடாது. நம்ம எத்தனையோ பேருக்கு மேல அன்பு வைத்தாலுமே நம்ம அன்பு எப்பவுமே நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ மேலதான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த பைபிள், இந்த வசனம், நான் இந்நாள் வரைக்கும் நான் எப்படி இல்லாம நடந்தேன். ஆனா இனிமேலும் நம்ம அப்படி நடக்காம இந்த வசனத்தை நம்ம இதுல இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கதான் நம்ம நடந்து போற வழியை, நம்ம நடந்து போற பாதையை நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து செவ்வாய்ப்படுத்தி தருவார். என்னுடைய மகன் ஏன் இந்த பைபிள் அவர் வாசிக்கிறான், இந்த பைபிள் அவன் வாசிக்கிறான் அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வழியை அவனுக்கு ஆயத்த பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ஒரு பாதையை செவ்வாய் பண்ணி தருவார். இனி வரும் காலத்தில் எத்தனையோ கடினமான காலங்கள் உங்களுக்கு இருக்கலாம், எத்தனையோ கஷ்டமான காலங்கள் இனி உங்களுக்கு வரலாம். இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பேரும் எத்தனையோ காலங்கள் உங்களுக்கு இனி வருகிற காலங்கள் இருக்கிறார். ஆனால் அந்த காலங்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்ம பின்பற்றி, அவரை நம்ம நேசித்து, அவருடைய வழியாகி இந்த வசனத்தை நம்ம படித்து நம்முடைய ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நடந்தால் நமக்கு அவர் ஒரு வழியை, நம்முடைய வருங்காலத்திலே அவர் நமக்கு ஒரு வழியை நமக்கு ஆயத்த பண்ணி தருவார் என்று இந்நாளிலே நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.